வணக்கம் மக்களே. வேப்பிலை சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? நம்மளுடைய உடலுக்கு நிறையவே நன்மைகளை செய்ய நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த ஒரு வேப்பிலையை காலங்காலமாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய காரணம் இதில் அற்புதமான மருத்துவ பயன்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அற்புதமான நன்மையை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு வேம்பு நம்மளுடைய உடலுக்கு எந்த மாதிரியான நன்மைகளை செய்யுதுன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம். தோல் பராமரிப்பு அப்படின்னு வரும்போது முதல்ல நம்மளுடைய நினைவுல வருவது வேம்பு தான். இது ஆயுர்வேத மருத்துவத்துல ஒரு முக்கிய பங்களிக்குது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் வேப்பிலையின் நரம்புல பார்த்தீங்கன்னா நிறையவே ஆரோக்கியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தோல் பராமரிப்பு அப்படின்னு வரும்போது முதல்ல நம்ம இதை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன மாதிரியான விஷயத்திற்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா, வேம்புல சில நன்மைகள் கண்டிப்பா நம்மளுடைய உடலுக்கு நிறைய அற்புதங்களை செய்யும். அதுல முதல் விஷயம், சருமத்தை புதிதாகவும் பளபளப்பாகவும் வைத்திருக்க உதவும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சருமத்தை பாதுகாக்க ஒரு அற்புதமான விஷயம். வேப்ப இலைகள் உங்களுடைய சருமத்தை ஈரப்பதமாக்கி மென்மையாகவும் மிருதுவாகவும் மாற்ற உதவுது. இதுல உள்ள பூச்சி எதிர்ப்பு பண்புகள் முகப்பரு காரணமா ஏற்படக்கூடிய வடுக்கள் மற்றும் தோல் நிறமாற்றத்தை குறைக்க உதவும். வேப்பிலைக்கு முகப்பருவை குணப்படுத்தக்கூடிய பண்பும் உண்டு. வேப்பிலையின் சாறை பருவுல தடவினா முகப்பரு மறைந்து சருமம் மென்மையாகவும், வேப்பிலையை அரைத்து அதுல மஞ்சள் சேர்த்து உடல் முழுவதும் பூசி வந்தா ஒளிரும் சருமத்தை பெறலாம். பொதுவாக வெயில் காலத்துல சருமம் நீர் சத்து குறைவாக காணப்படும். அதிலும் வறண்ட சருமம் உள்ளவர்களுக்கு சருமத்துல வெடிப்புகள் கூட ஏற்படும். அப்படி வறண்ட சருமம் உடையவர்கள் வேப்பிலையை பாத்தீங்கன்னா பயன்படுத்தி குளிக்கும் போது, அப்படி இல்லைன்னா தண்ணீர்ல போட்டு கூட நம்ம குளிக்கலாம். சருமத்தில் நம்ம பூசி கூட குளிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேப்பிலைகளை உங்களுடைய சருமத்தில் டோனராக பயன்படுத்தலாம். வேப்பிலைகளை பார்த்தீங்கன்னா நீரில் கொதிக்க வைத்து அந்த நீரை ஒரு பஞ்சில் நனைத்து முகத்தில் தடவி வரலாம். ஸோ இரவு முழுவதும் அதை அப்படியே விட்டுட்டு நம்ம அடுத்த நாள் காலையில் நம்ம முகம் கழுவணும் அப்படின்னா பரு, தழும்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பொடுகு தொல்லை, பெயின் தொல்லை, இது பெண்களுக்கு காணப்படக்கூடிய ஒரு விஷயம். ஒரு கப் வேப்பிலைய வெந்நீர்ல கொதிக்க விட வேண்டும். அந்த நீரை நீங்க தலைக்கு குளிக்கும் போது ஷாம்பு தேய்த்த பிறகு அந்த நீரை பயன்படுத்தி நீங்க குளித்து வந்தா பொடுகு தொல்லை மற்றும் முடி பிரச்சனை விரைவில் குணமாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதனை வழக்கமாக்கி கொண்டு ஆரோக்கியமான கூந்தலை பெறுங்க. அதே போல வேப்பிலையை வேக வைத்த தண்ணீர் எடுத்து தலைமுடிக்கு நம்ம ஸ்ப்ரே பாட்டில் மூலம் டோனர் போல் பயன்படுத்தி ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தால் கொஞ்ச நேரம் நீங்கள் அப்படியே நல்லா மசாஜ் மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய தலையை நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக பொடுகு தொல்லை, பெயின் தொல்லை இல்லாமல் பார்த்துக்கலாம். ஸோ வாரத்திற்கு 2 நாட்கள் வீதம் இதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நிறையவே ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய உடலுக்கும் சரி நம்மளுடைய தலைக்கும் சரி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில புதிய இலைகளை சுமார் 10 நிமிடங்கள் தண்ணீரில் கொதிக்க வைத்து முழுமையாக குளிர வச்சிருங்க. அதனை இமைகள் மற்றும் கண்களை கழுவ வேண்டுமா. இது உங்களுடைய கண்களை குளிர்விக்க உதவும். மேலும் இது உங்கள் கண்களுக்கு சிறிது புத்துணர்ச்சியை சேர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா வெயில் காலத்துல இப்படி செய்து வருவது நல்லது. அது அதிகப்படியான உடல் உஷ்ணத்தை குறைத்து உடலையும் கண்களையும் குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவும். கண்களுக்கு கீழ் உள்ள கருவளையங்கள் சரியாகும். கண் சோர்வு நீங்கி பளிச்சுன்னு ஒரு பார்வை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வேம்பு உங்களுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்த உதவும். எனவே நீங்கள் தினமும் 2 முதல் 3 வேப்ப இலைகளை தண்ணீர்ல கலந்து வெறும் வயசுல உட்கொண்டா அது உங்களுடைய ரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவும். நீங்க விரும்பினா அதுல சிறிது தேன் சேர்த்து கூட குடிச்சுக்கலாம். இது உங்களுடைய ஹார்மோன் அளவை கட்டுப்படுத்த உதவும். காலையில் எழுந்ததும் வேப்பங்கொழுந்து அல்லது பூவினை சிறிது வாயில போட்டு மென்று சாப்பிட்டா இது வயிற்றில் உள்ள புழுகளை நீக்கும், குடலில் உள்ள கெட்ட பாக்டீரியாக்களை அழித்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால் மக்களே தொடர்ந்து பயன்படுத்துங்க, ஆரோக்கியமா இருங்க. ஸோ வேம்பிலைகளை பயன்படுத்திட்டு வாங்க.
இது போன்ற நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மட்டும் கிடையாது, இது போன்ற அற்புதமான விஷயங்கள் உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.